எவ்வளவு அழகா நம்ம மேல பறந்து கிடக்குது இல்லையா? எத்தனை வெயில், புயல், மின்னல் வந்தா கூட அந்த நீல நிறம் கருகல மாறல. வாழ்க்கைங்கிற வானத்துல மட்டும் வலிகளுக்கு தக்க நிறத்தை நம்ம மாத்திக்கிறோம். ஒரு தடவை வாழற வாழ்க்கை, அதை ரசிச்சு பேச மனதோடு பேசலாம். வாங்க தொடர்பு கொள்ள 0443063299 044304227777. வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள 8939888298. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் அசோகன் மற்றும் மனநல ஆலோசகர் ஷீலா வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்தது. இப்போ பட்டுக்கோட்டையிலிருந்து புஷ்பா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் புஷ்பா. வணக்கம், நான் பட்டுக்கோட்டையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. ஒரு தடவை பேசியிருக்கேன், சரியா புரியல. சரி. பொண்ணு 15 வயசு ஆகுது, வீட்டுல நல்லா கலகலப்பா பேசுது. சரி. ஸ்கூல் போனா வெளியில யார்கிட்டையும் சரியா பேச மாட்டேங்குது, ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. அப்புறம் நடக்கிறதையும் அப்படியே மாத்திக்குது. சரி. இதெல்லாம் நல்லா நடக்குது. வெளியில போறப்ப தெரிஞ்சவங்க யாரையும் பார்த்தா ஸ்கூல்ல எல்லாம் ஒரு மாதிரி நடக்குது. பார்க்கும் போதும் பயந்தது மாதிரி பாக்குது. பேசும்போது மற்ற இடத்துல எல்லாம் எந்த இடத்தெல்லாம் நார்மலா பேசுது வச்சுது. அதை ஃபுல்லா மாத்தணும். அது மனசுக்கு எல்லாரும் ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்குன்னு கேட்கறது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்ல விவரம் தெரியுது, எல்லாமே நல்லா கருத்தா பேசுது. ஆனா வெளியில போனா மட்டும் அப்படி பண்ணுது. நடக்கிறது, பார்க்கிறது எல்லாமே மாற்றமா இருக்கு. சரிங்கம்மா, நம்ம கேட்கலாம் டாக்டர். ஆரம்ப காலங்கள்ல அப்பாவும் அம்மாவும் ஒரு மனுஷனுக்கு பர்சனல் பிஹேவியருக்கு காரணமா இருக்கிறாங்க. ஸ்கூல்ன்றது ஒரு மூன்றாவது ஒரு பெற்றோர்னு சொல்லலாம். சோசியல் பிஹேவியரை நம்ம ஒரு சமூகத்துல மற்றவங்ககிட்ட எப்படி நடந்து கொள்ளணும்ன்றத உணர்த்துறது, வலியுறுத்துறது அந்த ஸ்கூல். ஒரு கூச்சம், அடிப்படையில ஒரு கூச்சம் இருக்கலாம், அல்லது பயம் இருக்கலாம், கொஞ்சம் சந்தேகம் கூட இருக்கலாம். ஒரு ஃபெமிலியரான தனக்கு பழக்கமான சூழ்நிலையில வீட்டுல அம்மாட்ட அப்பாட்ட நல்லா பேசுது. ஆனா அதை விட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது கொஞ்சம் கூச்சம் இருக்கு, பயம் இருக்கு, ரொம்ப இன்ஹிபிட்டட் ஆகுது. ஒரு 15 வயசுன்னும் பொழுது இந்த சமயத்துல கொஞ்சம், அதாவது அதுக்காக தொண பேசணும் அப்படின்றது இல்ல, தன்னுடைய வகுப்பு தோழர்களோட, தோழிகளோட, ஆசிரியர்களோட கொஞ்சம் சகஜமா பேசணும். நம்ம அமைதியா இருந்தா கூட அந்த சூழ்நிலையில நம்ம முழுமையா ஈடுபடுத்தணும். அப்பதான் நம்மளுடைய சோசியல் பிஹேவியர் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். கொஞ்சம் பல இடங்களுக்கு அழைத்து செல்லுங்க. இதை ஒரு வலியுறுத்தாருங்க. அது எங்கெங்க கூச்சப்படுதோ, அது பயமா இருக்கா, சந்தேகமா இருக்கா, என்ன காரணம், என்ன மாதிரி கருத்துக்களை வச்சிருக்கு, தான் பேசிட்டா தன்னை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ, அல்லது பேசுறதுக்கு பயமா இருக்கா, அல்லது தனியா இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, கூட்டத்தில் இருக்கும்போது ப்ராப்ளம் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. நிச்சயமா இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு மனநல மருத்துவர்கிட்ட நீங்க பார்க்கலாம். அடிக்கடி வெளியில சமூக விஷயங்கள்ல, ஒரு வீட்டுக்கு ஏதாவது விசேஷங்கள் இருக்கு, ஒரு பண்டிகை காலங்கள்ல பொழுதுபோக்கு விஷயங்கள், வெளியில போய் அழைத்து சென்று 4 இடங்களுக்கு போயிட்டு வந்தா கூட கொஞ்சம் நல்ல மாறுதல் இருக்குமா. புஷ்பாமா, டாக்டர் சொன்ன விஷயங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய குழந்தைகிட்ட நீங்க பேசுங்க. அவங்களுக்கு பயமா, இல்ல கூச்சமா, தயக்கமா, என்ன காரணத்தினால அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறத நீங்க முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க ஒரு மனநல மருத்துவரையும் அணுகலாம். அடுத்ததா சென்னையில இருந்து லட்சுமி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் லட்சுமி. வணக்கம் மேடம், நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்ல, நான் சமையல் வேலை செய்யறேன் மேடம். நானு சரி சமையல் வேலை செய்யறேன். நைட்ல ஒரு 7 மணிக்கு போயிட்டு நைட்டு ஒரு 9:30 அந்த மாதிரி டைம்ல வேலையை முடிச்சுட்டு வருவேன் நானு. சரி. வந்தா இவரு எங்க வீட்டுல தேவையில்லாத சந்தேகப்படுறது, தேவையில்லாத பின்னாலே வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கோயிலுக்கு போனா ஏன் கோயிலுக்கு போற, எங்க போனா ஏன் இங்க போற, இதால வீட்டுல நல்லா போய்கிட்டு இருக்கு குடும்பம். எனக்கு 3 பசங்க. சரி. ஒரு பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுல டீச்சரா வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. மீதி 2 பசங்க குவீன்ஸுங்க. எப்ப பார்த்தாலும் எதுனா ஒண்ணு சம்மந்தம் இல்லாத பேசுறது, ஒண்ணுமே புரிய மாட்டேது. அப்படியே மண்டகமெல்லாம் அப்படியே பைத்தியம் பிடிக்குது. நிம்மதியா தூக்கம், எனக்கும் தூக்கம் இல்ல, அவருக்கும் தூக்கம் இல்ல. எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையுமே இல்ல. பிரச்சனை இல்லாததுக்கெல்லாம் வெறும் பிரச்சனையா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்காங்கம்மா? கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா இருக்காரு மேடம் இந்த மாதிரி. சரிங்க லட்சுமிமா.
ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதால அவருக்கும் நிம்மதி இல்ல, எனக்கும் நிம்மதி இல்ல. ரொம்ப என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. வாழ்க்கையே எடுத்து போயிட்டு எங்கன்னா தூக்கம் வந்து சாவலாமான்னு நினைக்கிறோம். அம்மா அவரு வேலைக்கு போறாராமா? வேலைக்கு போறாரு மேடம், வேலைக்கு போறாரு. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வராரு? அவரு ஒரு 7-7:30 மணிக்கு வருவாரு மேடம். அவரு வீட்டுல போய் சமைச்சு கொடுக்குறீங்களா? வீட்டுல நான் மதியம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுதான் மேடம். இல்ல நீங்க சமையல் வேலை பண்றீங்கல்ல, ஒரு வீட்டுக்கு போய் சமைச்சு கொடுக்குறீங்களா? ஆமா, வீட்டுக்கு போய் சமைச்சு கொடுக்குறேன் மேடம். நானு ரெண்டு விஷயமா, அவருக்கு உங்க மேல ஒரு அக்கறையில வராரா இல்ல அது ஒரு வியாதியாங்கிறது பாக்கணும். ஏன்னா ஒரு பொசசிவ்னஸ் இருந்ததுன்னா ரொம்ப இப்ப 2 மாசமா அது மாதிரி இருக்காருன்னா நீங்க போயிட்டு வரும்போது அது ஒரு அக்கறையில வராரான்னு பாருங்க. இல்ல இதையே பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டு உங்க மேல ஒரு சந்தேகத்துல எல்லாமே இந்த விஷயம் மட்டும் இல்ல வேற எல்லாத்துலயும் ஒரு சந்தேகப்படுறாரு அப்படின்னா அது ஒரு வியாதியாவும் இருக்கலாம். மத்த நடவடிக்கை எல்லாம் பாருங்க, ரொம்ப சந்தேக புத்தியோட பாக்குறாரு அப்படின்னா உங்க பசங்க கிட்ட எல்லாம் எப்படி பிஹேவ் பண்றாரா, உங்ககிட்ட மட்டும் தான் அந்த மாதிரி இருக்காரான்னு பாருங்க. ரீசெண்டா அவருக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஆபீஸ்ல வேலை பண்ற இடத்துல அங்க ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கா, அந்த மூடுனால உங்ககிட்ட காட்டுறாரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாருங்க. முடிஞ்சா உட்காந்து பேசி அவர்கிட்ட கேளுங்க, இது மாதிரி நீங்க பிஹேவ் பண்றதுனால எனக்கு வேலை செய்யற இடத்துல பிரச்சனை வருது, தூக்கம் வரல, இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க. என்ன மாதிரி அவருக்கு சந்தேகம் வருது. ஏன்னா சும்மா ஒரு காரணம் இல்லாத போயிட்டு வர, அங்க போய் பேசுற, சிரிக்கிற, இல்ல வேற யாருக்கிட்டயாவது பழகுற, இத மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரா, இல்ல நீங்க போயிட்டு வரதையே சந்தேகப்படுறாரா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நீங்க அவர்கிட்ட பேசலாம். அதையும் மீறி அவர் ஒரு வேகா ஒரு ஆன்சர் பண்ணிட்டு ஒரு இது இல்லாம பேசுறாரு அப்படின்னா ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. அவர் நிறைய கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டு இது என்ன பிரச்சனையா இல்ல ஒரு வியாதியா அப்படிங்கறத பாத்துட்டு மெடிசன்ஸ் கொடுப்பாரு. லட்சுமிமா, நீங்க உங்க கணவர்கிட்ட ஷீலா சொன்ன எல்லா விஷயத்தையுமே கேட்டு பாருங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நல்லா இருந்தாரு, இப்ப 2 மாசமா தான் இப்படி இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருது அப்படி இப்படி இருக்கிறதுனால அப்படிங்கறதையும் அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. நீங்க சொல்லலைன்னா அவருக்கு க்ளோஸ் ஆனவங்க யாராவது இல்ல குழந்தைகள் மூலமாவும் நீங்க எடுத்து சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். என்னதான் தலைகீழா நின்னாலும் நேற்றைய பொழுத இன்னைக்கு வாழ முடியாது, நாளைக்கு பொழுத நேற்று வாழ முடியாது. மனுஷ சக்தியை மீறின நிர்பந்தங்களை எதிர்கொள்ள மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443063299 0443042777 வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள 8939888298. அடுத்ததா சென்னையிலிருந்து கண்ணகி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கண்ணகி. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்கார பத்தி பேசணும் மேடம். சொல்லுங்க. எங்க வீட்டுக்காருக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு. சரி. அது எனக்கு தெரிய வந்த பிறகு நான் கேட்ட பிறகு எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி. சொல்லிட்டு எனக்கு தெரியாம அவங்க போன்ல கான்டாக்ட் வச்சிருக்காங்க, அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி. அது கேட்டதுல இருந்து திரும்ப எங்க ஃபேமிலில ரொம்ப பிரச்சனை மேடம். அவ எனக்கு செலவுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இத கேட்ட பிறகு என்ன அடிச்சு கை கால் உடஞ்சிருச்சு. சரி. அதுக்கு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும், அவங்க அவருதான் எல்லாம் பாக்கணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட்ல சொல்லிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அதன் பிறகு நானும் கேட்டு பார்த்தேன், நீங்க தான் எல்லாம் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரு பாக்க மாட்டேன், எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பசங்களும் இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவங்களுக்கு அப்பான்றதே இல்ல. உங்களுக்கு திருமணமாகி எவ்வளவு வருஷங்கள் ஆகுதுமா? எங்களுக்கு 14 வருஷம் ஆகுது மேடம். சரிங்க. பொதுவா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் பல காரணங்களுக்காக ஏற்படுது. அதாவது ஒரு எமோஷனலா டிஸ்கனெக்ட் ஆயிருப்பாங்க, அல்லது ஒரு அந்த கோர் வேல்யூ சிஸ்டம் புரியாம இருக்கும், அல்லது 2 பேரும் பினான்சியல் இஷ்யூஸ்ல ப்ராப்ளம் இருக்கும், அல்லது ஒருத்தர் சம்பாதிப்பார், இன்னொருத்தங்க சார்ந்து இருப்பாங்க. அதுல ஒரு ஸ்டேஜ்ல நான் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம் அப்படின்ற நிலைமையில அந்த கணவன் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிருக்கலாம். இங்க இவங்களை அடிக்கிறாங்க. அதாவது அவங்க கேட்டதே தப்புன்னு அதை கேட்கும் பொழுது நிச்சயமா அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கணும், அல்லது இனிமேல் நான் அந்த மாதிரி நிலைக்கு போக மாட்டேன்றதையாவது ஒரு உறுதிமொழியா கொடுத்திருக்கணும். அடித்திருக்கிறாருன்னா என்னன்னா, நான் என்ன வேணாலும் செய்வேன், அதை நீ ஏற்றுக்கொள்ளணும், அது நீ ஏன்னா என்னை நம்பி இருக்கிற, சார்ந்து இருக்கிற அந்த ஒரு மனப்பான்மையில தான் அவர் இருக்கிறார். கொஞ்சம் பெரியவங்களை வச்சு பேசுங்க.
கொஞ்சம் குழந்தைகளை வச்சு பேசுங்க. நீங்க சொல்றத பார்த்தா நீங்க அதாவது ஒரு அழுகை எல்லாம் தாண்டி ஒரு விரக்தி, இனிமேல் எனக்கு என்ன இருக்கு, நான் கேட்டது தப்பு அப்படின்ற நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் அதாவது திருமணம்ன்றது 2 பேர் மட்டும் சார்ந்த விஷயம் அல்ல. ஒரு குழந்தைகள் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க, அதுல கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, கடமைகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. கொஞ்சம் அவருக்கு வேண்டிய, உங்களுக்கு வேண்டிய, உங்க குடும்பத்துல அக்கறை உள்ள வெல்விஷர்ஸ், நலம் விரும்பிகள் மூலமா கொஞ்சம் பேசுங்க. அவர்கிட்ட சண்டையா போட வேண்டாம். ஏதாவது ஒரு நல்ல மூட்ல இருக்கும் பொழுது இதுக்காக நீங்க இறங்கி போய் ஒரு மன்னிப்போட ஒரு விண்ணப்பம் மாதிரி கொடுக்க வேண்டாம். சாதாரணமாவே பேசுங்க. உங்களை நம்பி இருக்கு இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நீங்க உங்களை நம்பிதான் இருக்கு. இந்த மாதிரி நீங்க தடம் மாறி போகும் பொழுது இப்ப வேணா இருக்கலாம், பின்னாடி விளைவுகள் அதிகமா இருக்கும். அது குடும்பத்தை என்ன மட்டும் இல்ல, குழந்தைகளை அவங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். இது மாதிரி எடுத்து சொல்லும் பொழுது எங்கேயாவது கொஞ்சம் அடிக்க அம்மியாவது நகரும். உறவினர்கள் மூலமா, நண்பர்கள் மூலமாவது கொஞ்சம் அவர்கிட்ட பேசுங்கம்மா. கண்ணகிமா, டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. உங்க கணவர்கிட்ட அவர் டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவோ இல்ல ரிலேட்டிவ்ஸ் மூலமாவோ எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. அவர் இப்படி இருக்கிறதுனால குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், மேல மேல எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கறத எடுத்து சொன்னீங்கன்னா அவரும் அதை பத்தி ஒரு வேளை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா நாகர்கோவில்ல இருந்து மன்சூர் அஹமத் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் மன்சூர் அஹமத். வணக்கம், சொல்லுங்க சார். என்னுடைய பிரச்சனை என்னன்னா, நான் கடந்த காலங்கள்ல எனக்கு சில அநியாயங்கள் நடந்தாலும் எனக்கு பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படுச்சு. சரி. சில நேரங்கள்ல அவங்கள நினைச்சு எனக்கு ரொம்ப மனசுல கோபம் வந்து தனியா நான் அவங்கள பத்தி திட்டிக்கிட்டு பேசிட்டு கோபத்துல பேசிடுறேன். சரி. இது எப்படியே கட்டுப்படுத்தினாலும் கூட முடியாது. அந்த நினைப்புகள் வந்துட்டே இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? சரிங்க. ஷீலாம், எத்தனை வருஷம் முன்னாடி நடந்த சம்பவங்கள் இது மாதிரி? அது நடந்தது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். இப்ப என்ன வயசு ஐயா? இப்ப எனக்கு 65 வயசு ஆகுது. ஒரு 30 வருஷமா இந்த மாதிரி ஒரு புலம்பல் மாதிரி பண்ணிட்டே இருக்கீங்களா? ஆமா, அடிக்கடி எப்படி வந்துருக்கு. டாக்டர் கிட்ட போய் பாத்தீங்களா இது விஷயமா? அதாவது யாரையாவது பாத்தீங்களா? பாக்கல. மருந்து எடுத்துக்கிறீங்களா? மருந்து எடுக்கல இது வரைக்கும். டாக்டர் கிட்ட போனீங்கயா? பொது மருத்துவர் கிட்ட போனீங்களா, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனீங்களா? இல்ல, எங்கேயும் நான் சைக்காட்ரிஸ்ட் போகல. இது உங்களோட அடி மனசுல ஒரு தாக்கம் இருந்திருக்கு. இது மாதிரி யாரோ ஒரு கெடுதல் செஞ்சிருக்காங்க, அதையே நினைச்சு ஒரு புலம்பல் மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்க. எப்பெல்லாம் அந்த ஒரு தாக்கம் வருதோ அப்பெல்லாம் அந்த புலம்பல் அதிகமா இருக்கு உங்களுக்கு. சிலதெல்லாம் மறக்க தெரியணும், இக்னோர் பண்ணறதுக்கு முடியணும். ஏன்னா ஒரு 30 வருஷமா அதையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால என்ன சாதிச்சீங்க? இது ஒண்ணுமே சாதிச்சிருக்க மாட்டீங்க. இதுல என்னன்னா உங்களோட மனசும் உங்களோட உடல் நிலையும் தான் பாதிப்பு அடைஞ்சிருக்கு. நீங்க யாரால அந்த தாக்கத்தினால அனுபவிச்சிருக்கீங்களோ அவங்க நல்லாதான் இருந்திருப்பாங்க. சோ இந்த 30 வருஷம் உங்களோட தாக்கம்னால உங்களோட டே டு டே லைஃபோ இந்த புலம்பல்னால உங்களோட சின்ன சின்ன சந்தோஷங்களை என்ஜாய் பண்ண முடியாம போயிருக்கலாம். உங்க குடும்பம் இருந்ததுன்னா குடும்பத்துல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணாம போயிருக்கலாம். இந்த தாக்கத்தினால என்னெல்லாம் உங்களோட பாதிப்பு இருக்குன்னு பாருங்க. அது கண்டிப்பா தேவையான்னு பாருங்க. அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வரணும். வேற மாதிரி ஒரு 65 வயசு ஆகும்போது வேற ஒரு சில விஷயங்கள்ல டைவர்ட் பண்ணிக்கலாம். இவ்வளவு நாள் வேலைக்கு போயிருப்பீங்க, கொஞ்சம் பிஸியா இருந்திருப்பீங்க. இப்ப உங்களுக்குன்னு சில வாழ்க்கைய ஈடுபடுறதுக்கு வாய்ப்பை அதிகமா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் ஒரு அதிகமா பிளஷரபிள் ஐட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கோ, இப்போ ஒரு கோவிலுக்கு போறது பிடிக்கும், மசூதிக்கு போறது பிடிக்கும்னா அங்க சில உங்க ஏஜ் குரூப்போட பேசி உங்களோட எண்ணங்களை மாத்திக்கோங்க. அப்படி ரொம்ப உங்களால முடியல அப்படிங்கும்போது டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க. இதுல உடல் ரீதியா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பாக்குறது நல்லதையா. மன்சூர் சார், நீங்க முடிஞ்சு போன விஷயங்களை பத்தி யோசிச்சு உங்களுடைய மனசையும் உடலையும் நீங்க கெடுத்துக்காம இனிமேவாது அதை விட்டுட்டு ஓகே அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் என்னென்ன, சின்ன வயசா இருக்கும்போது நீங்க வேலையா பிஸியா இருந்திருக்க டைம்ல எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இப்ப அதுல ஈடுபடுறதுக்கான முயற்சிகளை நீங்க பண்ணலாம். அடுத்ததா சென்னையில இருந்து பெயர் சொல்ல விரும்பாத ஒரு பெண் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு மேரேஜ் ஆகி 6 months ஆகுது. சரி. எங்க ஹஸ்பண்ட் மேரேஜுக்கு முன்னாடியே எல்லா விஷயமே பர்சனல் லைஃப்ல இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சர்க்கிள் என்னென்ன இருக்கு
அவங்க யார லவ் பண்ணது எல்லாமே எனக்கு சொல்லிட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே. ஆனா எந்த கான்டாக்டும் இல்ல யார் கூடவும். சரி, இப்போ அவருடைய ஃப்ரெண்டுடைய புத்தி கொஞ்சம் அண்ணன் அவங்க வீட்டுல யாரும் கிடையாது, அவங்க அம்மா மட்டும்தான். அதனால கொஞ்சம் அண்ணன்ற முறையில அவங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. டெய்லி போன் பண்றது, அவர் கால் பண்றது, அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்றது, அவர்கிட்ட பேசுறது, அந்த மாதிரி எடுத்துக்கிறது. அப்புறம் வீட்டுக்கு வர்றது, அவங்க ஹஸ்பண்ட் அவங்க உத்தி கூட தான் எங்க வீட்டுக்கு வராங்க. சரி, இவங்க கிட்ட கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா பேசுறது, அதெல்லாம் பார்த்தா க்ளோஸான நார்மலா தான் பேசுறாங்க. ஆனா அதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாயிடுது. அவங்க பேசினா எனக்கு கோபம் வருதான். சரி, சொல்லுங்கம்மா. அவங்க இணைப்புல இல்ல டாக்டர். அதாவது இந்த கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் முன்பு நடந்த விஷயங்கள்லாம் உண்மை விளம்பின்னு சொல்றது எந்த அளவுக்கு சரி எந்த அளவுக்கு தப்பு அப்படின்றது தெரியல. நினைவு பிரகாரம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு விருப்பு வெறுப்பு இருந்திருக்கும். யாரையாவது நம்ம ரசித்திருக்கலாம் அல்லது சந்தித்திருக்கலாம் அல்லது விரும்பி இருக்கலாம். இதை போட்டு நம்ம முதல் ராத்திரி அல்லது முதல் கல்யாணமான முதல் சில நாட்கள்ல பேசுறது அவ்வளவு ஒரு சரியான விஷயமா தெரியல. அந்த நேரத்துக்கு வேணா ஒரு கைத்தட்டல்களை எவ்வளவு அழகா பிராங்கா பேசுறாரு என்னுடைய ஹஸ்பண்ட் இல்ல என் ஒய்ஃப் பேசுறாங்கன்னு நினைத்தால் கூட உள்மனசுல ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை மணியை அது எழுப்பிவிடும். ரெண்டாவது இப்ப ஒரு ஃப்ரெண்டுடைய மனைவின்னு நினைக்கிறேன். அவங்க இப்ப கொஞ்சம் அந்யோன்யமா பேசுறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு அந்த உள் உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த உள் உணர்வு நிச்சயமா சொல்லுது எங்கேயோ ஏதோ கொஞ்சம் எனக்கு பயமா இருக்கு, அவங்க உள்ள ஒரு நெருக்கம் இருக்கா, வேற விதமான உறவுகள் இருக்கிறா, அல்லது பயமா இருக்கிற மாதிரி பயமா நினைக்கிற மாதிரி ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்ற உள் உணர்வு உங்களுக்கு இருக்கு. இது அடுத்த நிலைமைக்கு போகும்பொழுது சந்தேகமா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே உங்களுடைய நிம்மதி கொஞ்சம் கெட ஆரம்பிச்சிருக்கு. மனசோட பேசுங்களா அவங்ககிட்ட என்ன மாதிரி இருக்காங்க. எதற்கு அவங்க சாதாரணமா பேசக்கூடிய வார்த்தைகள் கூட உங்களுக்கு வித்தியாசமா இருக்கலாம், அல்லது சாதாரணமா தவிர்க்க வேண்டிய வசனங்கள் கூட விஷயங்கள் கூட கொஞ்சம் முக்கியத்துவம் தெரியலாம். நீங்க உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசுங்க, எந்த மாதிரி பேசுறீங்க, இதுல ஒன்னும் தப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவர் உங்ககிட்ட ஒரு எல்லாத்தையுமே பேசியிருக்காரு. அந்த நிலைமையில அந்த உரிமையை எடுத்துட்டு பேசுங்க சகஜமா. ஏதாவது நீங்க போகும்பொழுது அந்த போனை கட் பண்றாரு அல்லது அவருக்கு வந்த போன்ல வரைச்சு வைக்கிறாரு, போன் வரும்பொழுது கொஞ்சம் விலகி நின்று பேசுறாரு, மறைக்க முற்படுகிறார், சில விஷயங்களை மறுக்க முற்படும் பொழுது அங்க நீங்க சந்தேகப்படுவதில் அர்த்தம் இருக்கு. மனசுக்குள்ளே வச்சிடலாம நேரடியா அவர்கிட்ட சாதாரணமா பேசுங்க. ஒரு நண்பனை போல கேஷுவலா நீங்க அவர்கிட்ட கேளுங்க, விளக்கம் பெறுங்க. அது இருந்ததுன்னா அவர்கிட்ட தைரியமா கேளுங்க. அது முக்கியம். இதுதான் ஆரம்பத்தை இது நம்ம கேட்டா தப்பா நினைச்சுப்பாரோ, நம்மள சந்தேகப்படுவோ. சாதாரணமான நிலைமையில நீங்க அவரை வினவலாம். டாக்டர் சொன்ன விஷயங்களை எடுத்துக்கோங்க. உங்க கணவர்கிட்ட நீங்களே உங்க மனசுல இருக்கிற பிரச்சனை என்ன, அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இல்ல அவரும் அந்த பொண்ணுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கு, எல்லாத்தையுமே நீங்க அவர்கிட்ட நார்மலா இருக்கிறப்போ கேட்டு அதை என்ன நீங்க தெளிவு பண்ணிக்கலாம். அவரும் நிச்சயமா உங்களோட கஷ்டத்தை இல்ல உங்களுக்கு மனசுல இருக்கிற அந்த சந்தேகத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்கான பதிலையும் அவரையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா துபாயில இருந்து மகேஷ் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் மகேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க மகேஷ். ஹலோ மேடம், எனக்கு 30 வயசு ஆச்சு மேடம். எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் இருந்துச்சு. கேக்குதா மேடம்? கேக்குது மகேஷ், சொல்லுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சுங்க. கல்யாணம் ஆன உடனே என் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்தேன். ஒரு 6 மாசம் என் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு கரெக்டா 10 மாசத்துக்கு முன்னாடி பிப்ரவரியில குழந்தை பிறந்துட்டாங்க. இந்த இது வரைக்குமே எங்களுக்கு ஒரு 2 வருஷத்துல நிறைய பிரச்சனைகளாவே இருந்திருக்குங்க. ஒவ்வொரு 3 மாசம் 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. நாங்க ஆக்சுவலா எங்களுடைய குடும்பம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க எங்களை விட ரொம்பவே அப்பர் மிடில் கிளாஸ். சோ அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே டாமினேட் பண்ற மாதிரியே இருக்குங்க. அவங்க அம்மா பொண்ணோட அம்மா டாமினேட் பண்ற மாதிரியே இருக்கு. அந்த ஆக்டிவிட்டிஸ் அந்த பொண்ணுகிட்டயும் நிறையவே இருக்குங்க. சோ கடைசி வரைக்கும் பிரச்சனை ரொம்ப பெருசாயிட்டு ஒரு டைம் எங்க வீட்டுல எல்லாரும் அவங்க வீட்டுல ஒரு சாதாரண பிரச்சனையை பெருசு பண்ணி எங்க வீட்டுக்கு அந்த பொண்ணு அவங்க வீட்டுல எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி நின்று மண்ணெல்லாம் தூக்கி வாரி வீசி அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு ஊருக்கே எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை தெரிய மாதிரி போயிட்டாங்க.
ஆனா அந்த பொண்ணோடைய இன்டென்ஷன் என்னன்னா வந்துட்டு ஒன்லி வந்து நான் மட்டும்தான் வேணும், என்ன சுத்தி இருக்கிற யாரும் வேண்டாம், எங்க அம்மா அப்பா தங்கச்சி யாருமே வேண்டாம், அந்த மாதிரியே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 6 மாசமா இந்த மாதிரி நடந்ததுல இருந்து நான் என் குழந்தைய பாக்கலைங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு விரக்தி ஆயிட்டு, விரக்தினா வந்துட்டு இந்த பொண்ணோட வாழ்ந்தா வந்துட்டு நிம்மதி இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு 6 மாசமா பாக்கலைங்க. பார்க்கவும் இல்ல. அவங்க வந்து என்ன மட்டும் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க, நான் எதுவுமே பேசுறது வந்து ஒண்ணும் பண்றது. பட் என்னோட இது வந்து மேடம் திரும்ப வந்து நான் அவங்க கிட்ட போயிட்டு இருக்கணுங்கிற மாதிரி இதுல அந்த ஒரு டிசைட் நான் பண்ணிட்டேங்க. ஆனா என்னுடைய இது கேள்வி வந்துங்க, எல்லாருக்குமே இருக்கிற சந்தோஷங்கள் அந்த இதெல்லாம் வந்துட்டு நமக்கு இல்ல, அந்த ஒரு இது திங்கிங் அப்பப்போ வந்துட்டே இருக்குங்க. அப்புறம் இவங்க பண்ண எங்களை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாங்களோ அந்த இதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து இது பண்ணிட்டே இருக்குங்க. அந்த இது அப்புறம் என்ன ஃபியூச்சர் நினைச்சு திங்க் பண்ணா வந்துட்டு ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்பப்போ ஒரு சின்ன சின்ன பயம் வருது. இப்ப வெளியே யாராவது பார்த்தாங்கன்னா, குடும்பத்தோட பார்த்தோன்னா அவங்க நம்மளுக்கு இல்லாத, நம்மளுக்கு அந்த சந்தோஷம் இருக்குல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் எல்லாம் வந்துட்டு இருக்கு மேடம். சோ இதுக்கு நான் என்ன பண்ணலாம்? சரிங்க மகேஷ். ஷீலா. மகேஷ், இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல இருந்தே பிரச்சனை இருக்கு. நீங்களே எல்லாம் கிளீனா இருக்கீங்க. மீன்ஸ் அவங்க கல்யாணம் பண்ண கொடுத்த இடத்துல அப்பர் மிடில் கிளாஸ், அவங்க அம்மா மெயினா நிறைய பிரச்சனை வருது. ஒரு பொண்ணோட அம்மா வந்து சில குடும்பத்துல ரொம்ப ஓவர் டாமினேட்டிங்கா இருக்காங்க. அவங்க வந்து மாப்பிள்ளையே வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களோட இருக்காங்க. அது எப்ப பார்த்தாலும் பொண்ணு வரும்போது அதை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவாங்க. பொண்ணு அதுக்கு தகுந்தாப்பால ஆக்ட் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் கிட்ட. இப்படிதான் நிறைய பிரச்சனைகள் வருது. இது உங்களுக்குள்ள வந்து எந்த பிரச்சனையும் இல்ல, இது சுத்தில வந்து அவங்க அம்மா அப்பா இந்த மாதிரி இதுலதான் பிரச்சனை வருதுன்னா நீங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்து போய் கொஞ்சம் தனியா பேசுறதுக்கு முயற்சி பண்ணலாம், எடுத்து சொல்றதுக்கு பாக்கலாம். அதுவும் சின்ன பொண்ணுதான், கொஞ்சம் ஒரு சைல்டிஷா பிஹேவ் பண்ணலாம். ஏன்னா இப்ப அம்மாவோட சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களோட இதை வந்து காதுல போட்டுக்காம இருக்கலாம். சோ ஒரு காமன் பர்சன் மூலியமா யாராவது உங்களோட வெல்விஷர் மூலியமா சொல்லி பாருங்க, இது மாதிரி அம்மா வந்து ஒரு முக்கியத்துவம் இருந்தாலும் நான் நடைமுறையில வந்து ஹஸ்பண்டோட இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாருங்க. அப்படியே எடுத்துக்கல அப்படிங்கும் போது நீங்க வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். இத வந்து கொஞ்ச நாளைக்கு பேசாம இருக்கலாம், குழந்தைய மட்டும் பாத்துட்டு வரலாம், அவங்க பண்ற அந்த அக்ரெசிவ் இதெல்லாம் வந்து கண்டுக்காம இருக்கலாம். இது பாத்தீங்கன்னா நிறைய இப்போ நேஷனல் டிசாஸ்டர் மாதிரி ஆயிடுது ஒரு கல்யாணம்ங்கிறது. வால்கனோக்கு தெரியாது என்னத்தினால அந்த எரப்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள். அது மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் என்ன பிரச்சனைனால வந்து இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் ஆகுதுங்கிறது தெரியல. பட் சில குடும்பத்துல அது மாதிரி ஆகுறது. கொஞ்சம் லேட் ஆனாலும் சரியாகுங்கிற ஒரு நம்பிக்கையில முயற்சி எடுங்க. அப்படி இல்லைன்னா பொறுமையா இருங்க. வேற மாதிரி எந்த ஆக்டிவிட்டிக்கும் போகாம நீங்க துபாயில இருக்கிறதுனால, தனிமையில இருக்கிறதுனால கொஞ்சம் அப்செட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்பிக்கையை விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணிட்டு இருங்க. மகேஷ், ஷீலா சொன்ன விஷயங்களை எடுத்துக்கோங்க. நீங்க உங்க மனைவி கிட்ட இன்னொரு முறை பேசுறதுக்கு இல்லன்னா பேசி முயற்சி பண்ணி பாருங்க. அப்படி இல்லன்னா நீங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருந்து அதுக்கப்புறமா வேணா வேற எந்த முடிவோ இல்ல இத பேசுறதுக்கான முயற்சியோ நீங்க எடுக்கிறதுக்கு பாக்கலாம். அடுத்ததா மன்னார்குடியிலிருந்து ரவீந்திரன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ரவீந்திரன். வணக்கம் மேடம். சொல்லுங்க ரவீந்திரன். என்னோட ஏஜ் வந்து 22 மேடம். சரி. இப்பதான் காலேஜ் முடிச்சேன். சரி. என்னன்னா லாஸ்ட் இயர்ல இருந்து என் அம்மாவுக்கு என்னன்னாக்கா லாஸ்ட் ஜனவரில இருந்து அம்மாவுக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணி இது பண்ணாங்க. சரி. கேன்சர் பண்ணி ட்ரீட்மெண்ட் எல்லாம் போனாங்க. ஓரளவு நல்லா ஆகி வந்தாங்க. மறுவாட்டி என்னன்னாக்கா மறுவாட்டி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மறுவாட்டி சொல்லியிருக்காங்க. இப்ப என்னன்னா இப்ப நான் இது கேட்டது வந்து என்னால நார்மலாவே இருக்க முடியல மேடம். அது எனக்கு ஒரு மாதிரி அது பதட்டமாவே இருக்கு. ஹலோ சொல்லுங்க ரவீந்திரன், கேக்குது. ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு மேடம். அதாவது எனி டைம் எந்த ஒரு ஒர்க்கையுமே என்னால கான்சென்ட்ரேட் பண்ணல. எனி டைம் இதேதான் ஒரு இதா இருக்கு. என்ன நடக்குமோ, அடுத்த விஷயம் நடக்குமோ, இந்த விஷயம் நடக்குமோ, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நார்மலாவே என்னால வந்துட்டு என்னால ஒர்க்க சாதாரண ஒர்க்க கூட என்னால பண்ண முடியல. ஒரு ஒர்க்ல பண்ண டெய்லி சாப்பிடுறது, டெய்லி வெளில போறது, பசங்க விளையாடுறது, அந்த மாதிரி விஷயங்களே கிட்டத்தட்ட இந்த 2 மாசமா வந்துட்டு மறந்துச்சு. எனக்கு மைண்ட் ஃபுல்லாவே இதுலயே தான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. ஒவ்வொரு இதுவும் தூங்கிட்டு இருந்தா திடீர்னு ஏதாவது ஆயிடுது. எனக்கு வந்து திடீர்னு ஏதாவது ஒரு இது வந்துருது. சரிங்க ரவீந்திரன். திடீர்னு என்னால வந்துட்டு ஒரு டெய்லி ஒரு நார்மல் லைஃப் என்னால வந்துட்டு டெய்லியும் கழிக்க முடியல மேடம். திடீர்னு இதே நினைப்பாவே இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லா என்னால ஒரு சைக்கோ லெவல்ல இருக்கிறேன் மேடம். ஃபுல்லாவே நார்மலான லைஃப்னால வாழ முடியல மேடம். சரிங்க ரவீந்திரன், நீங்க இப்ப என்ன பண்ண முடியும் நம்ம கேட்கலாம். பொதுவா ஒரு மனிதருக்கு ஒரு கேன்சர் இருக்கு, ஒரு டெர்மினல் இல்னஸ் இருக்குன்னு சொல்றது வந்து அந்த பாதிப்புக்குள்ளான மனிதரை மட்டும் பாதிப்புக்கு உள்ளாக்குவதில்லை.
அவரோட சேர்ந்து இருக்கிற உறவினர்களையும் உள்ளாகுது. திடீர்னு ஒரு டாக்டர் சொல்றாரு இந்த மாதிரி கேன்சர் இருக்கும்போது என்ன ரியாக்ஷன் வரும்னா ப்ரொடெஸ்ட் இருக்காது. ஏன் இருக்கணும், எனக்கே வந்துச்சு மத்தவங்க எல்லாம் இல்லாம அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபைட் வரும். அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்னடாதுன்னு ஒரு வருத்த நிலைமை, ஒரு டெஸ்பேர் போகும். மூணாவது இனிமேல் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிட்டாச்மெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் நார்மலா வரும். ஓரளவு முதல் தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரியாக்ஷன்ஸ் உங்ககிட்டயும் உங்க அம்மா கிட்ட வந்திருக்கலாம், உங்களுக்கு ஏற்பட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை மறுபடியும் வந்திருக்குன்னு டாக்டர் சொல்லும் பொழுது அதே நிலைமைக்கு ரெண்டாவது தடவை சக்சஸிவா வரும்பொழுது அதிக அளவுல பாதிப்பிற்கு உள்ளாயிருக்கீங்க. அம்மான்றது ஒரு நம்பிக்கையான ஒரு இடம். அதாவது நம்ம முத செக்யூரிட்டியை உணர்ந்த இடம். அந்த இடம் நம்ம கருவில் இருந்ததிலிருந்து அம்மான்றது ஒரு நம்பிக்கையின் ஒரு குறியீடுன்னு கூட சொல்லலாம். அம்மாவுக்கு ஏதாவது ஆயிட்டா எனக்கு என்ன ஆயிடும், அம்மா இல்லாம நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற லெவல்ல அம்மா படுற வேதனையோட நீங்க அதிகமா அதாவது பாதிப்புக்கு இல்லாமலே அதிகமான ரியாக்ஷன்ஸ் இருக்கு. முதல்ல நீங்க ஒன்ன புரிஞ்சுங்க, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது சிரமமான ஒரு விஷயம். அம்மாவுக்கு கேன்சர் இருக்கிறது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு காலம் நிச்சயமா இருக்கணும். ரெண்டாவது அடுத்தது என்ன, இது என்ன, இது நம்ம அந்த இடத்திலே தங்கி நின்றுட முடியாது. வாழ்க்கை தொடர்ந்து போக வேண்டியது இருக்கும். ஒரு குட்டையா நம்ம தேங்கி இருக்க முடியாது. ஒரு நதியை கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது என்ன, இதை நான் என்ன பண்ணலாம், இதுக்கு அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து எந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்தலாம், எந்த அளவுக்கு அதை சரிப்படுத்தலாம். அதற்கப்புறம் நான் அம்மா இருக்கும் பொழுது என்னுடைய விஷயங்கள், என்னுடைய கடமைகள், கமிட்மெண்ட்ஸ் இதை பத்தி நினைங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நீங்க இவ்வளவு வேதனைப்பட்டீங்கன்னா உங்களை பெற்ற அம்மா, அந்த பாதிப்புக்கு உள்ளான அம்மாவுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அந்த அம்மா வெளிக்காட்டாம இருந்திருக்காங்க. என்ன உறவினர்களுடைய அழுகை ஒரு நோயாளியை ரொம்ப அதிக அளவுல உடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சப்போர்ட்டா இருங்க, ஏற்றுக்கொண்டு அடுத்தது என்னன்றத பத்தி யோசிச்சுட்டு அதுக்கு பிரகாரம் உங்களை தயார்படுத்துறது தான் நல்லதுங்க. ரவீந்திரன், டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க உங்க அம்மாவுக்கு இப்போ இந்த நேரத்துல எவ்வளவு சப்போர்ட்டா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா இருங்க. அது போக உங்களுக்கும் இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, சோ உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் அது எல்லாத்தையுமே பாருங்க. இந்த விஷயத்தையும் மனசுல போட்டு நீங்க குழப்பிக்காம அவங்களுக்கு அம்மாவுக்கு நீங்க தைரியம் சொல்ற மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்ததா கடலூர்ல இருந்து பிரியா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பிரியா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ரொம்ப க்ளோஸ், அவங்க ஃப்ரெண்டு. சரி. அந்த அம்மா அவங்க வீட்டுக்கார இறந்து தனியா இருந்து கஷ்டப்பட்டு அவங்க பிள்ளைய வளர்த்தாங்க. சரி. அந்த பிள்ளைங்க இப்ப நல்ல ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. சரி. அந்த பிள்ளைங்க அம்மா பாசம் தான், ஆனா கொஞ்சம் முன் கோபம் ஜாஸ்தி, கோபம் அதிகமா படுறாரு. ஹலோ சொல்லுங்கம்மா, கேக்குது. ஆனா அந்த அம்மா கொஞ்சம் சென்சிட்டிவ். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை என்ன பட்டு பட்டுன்னு ஒரு வார்த்தையில பேசுறானே அப்படின்ட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்காத போல ஃப்ரீயா பழகுறாரு அவரு. சரி. அவங்களும் என்னப்பா வாப்பான்னு திருப்பி உடனே மறந்துடுறாங்க. சரி. இப்ப இந்த நிலையில இன்னும் ஒரு 3 மாசத்துல கல்யாணம் ஆக போகுது. சரி. இது போல வர பொண்ணு எதற்கு நான் பேசிட்டா எனக்கு கஷ்டமா இருக்குமே, எனக்கு தாங்காதே, நான் அவ்வளவு கஷ்டப்பட்டனே. அந்த பிள்ளைங்க ஒரு பாசத்தின் பேர்ல தான். ஹலோ சொல்லுங்கம்மா, கேக்குது. ஒரு பாசத்தின் பேர்ல தான் நீ இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, கஷ்டப்படாதன்ற மாதிரியே செய்யறாரு. ஆனா அவரே தெரியாம ஒரு கஷ்டத்தை கொடுக்கறாரு அம்மாவுக்கு, அந்த அம்மாவுக்கு. இத போல சூழ்நிலையில அவங்க கொஞ்ச நாள் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தனியா இருக்கட்டும்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி. எனக்கு உடம்புல தெம்பு வரணும், நான் தனியா இருக்கேன்ப்பா, நீ கொஞ்சம் சரியார வரணும், நீ இது பண்றாங்க. அந்த பிள்ளை ஒத்துக்க மாட்டேங்கிறாப்ல. சரிங்கம்மா. சட்டுன்னு கோவம் வருது. ஏன்னா அவனும் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வந்தவன் தான். சரி. அம்மா படுற கஷ்டத்தெல்லாம் பாசம் தான் இருந்தாலும் அது வார்த்தை கோவத்துல என்ன பேசுறோம்னு தெரியாம அவங்க அம்மாட்டே கத்திடுறான். சரிங்க. அடிக்கடி டென்ஷனு, அவனுக்கும் டென்ஷனு, வேலையும் ஸ்ட்ரெஸ்ஸான வேலை, ராத்திரில தூக்கம் இல்ல, எந்த நேரமும் லேப்டாப்பும் நெட்டுமா இருக்கான், அலட்சியமா பேசுதான். சரி. இப்ப அவங்க என்ன முடிவு எடுக்கலாம், இல்ல அவங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம பாக்கலாம். ஷீலா, அம்மாவோட அன்புங்கிறது பார்த்தாமா ஒரு அன்கண்டிஷனல் லவ், எதுவும் எதிர்பார்க்காம பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா புள்ள கிட்ட பிள்ளைங்கள் அவங்களுக்கும் இருக்கும்,
பட் சில சமயத்துல நீங்க சொல்ற மாதிரி வேலையோட ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். இப்ப அது மாதிரி பிஹேவ் பண்றாரு அப்படின்னா என்ன மாதிரி விஷயத்துல அவர் கோவப்படுறாருன்னு பாருங்க. வேலையில ரொம்ப சுமை இருக்கு அப்படின்னா அவர் வேற யார்கிட்ட காட்ட முடியும்? அம்மா கிட்ட தான் காட்ட முடியும். பட் இருந்தாலும் ஒரு லெவல் இருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு லெவல் வரைக்கும் அந்த கோவத்தை காட்டும் போது பொறுத்துக்கலாம். பட் அது மீறி போகும்போது கொஞ்சம் மனசு கஷ்டப்படும். ஏன்னா அவங்க ஒரு சிங்கிள் பேரண்டிங்கா வளர்த்திருக்காங்க பையனை. ஃபுல்லா கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த பையன் மேலதான் இருக்கும். கூட ஒரு சப்போர்ட் கூட இல்லாம வளர்த்திருக்காங்க. பட் இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல அவங்க ஒரு லேர்னிங் லெசன் மாதிரி இதை எடுத்துக்கணும். இப்ப பையன் கல்யாணம் பண்ணிட்டு போக போறான் அப்படிங்கும் போது இப்ப இனிஷியலா இப்பயே அவங்க கொஞ்சம் டிட்டாச்சா இருந்துக்கலாம். ஒரு அன்பை ஒரு அளவோட காமிச்சிட்டு அவனை ஒரு இண்டிபெண்டா இருக்க கத்து கொடுக்கணும். சில பண விஷயத்துல இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் கூடயே இருந்து இவங்க பண்ணாம எதிர்பார்க்காம இவங்க சொல்ற மாதிரி ஒரு தனியே இருந்து இவங்க தனிமையில ஒரு ஃபேமிலி ரன் பண்ணலாம். இவங்க தனியா இருக்கலாம். பையனை கட்டி கொடுக்கறதுல அவங்க 2 பேரும் பாத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்ல நான் சேர்ந்துதான் இருக்கணும் அப்படின்னு பையன் விருப்பப்பட்டானா சிலதெல்லாம் இக்னோர் பண்ணணும். இவங்க வேலையை பார்த்துட்டு இவங்களுக்கு ஒண்ணு ஒரு பிளஷரபிள் ஐட்டம் கோவில் போற மாதிரி இல்ல இவங்க கிளாஸ்க்கு ஏதாவது சேர்ந்து இவங்களோட வாழ்க்கைய தனியா பண்ணிட்டு பையனையும் பொண்ணையும் சந்தோஷமா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தூரத்திலிருந்து அழகு பாக்குறது நல்லது. ரொம்ப இன்வால்வ் ஆகாம ரொம்ப மனசும் கஷ்டப்படாம இது மாதிரி பண்ணலாம். பட் பையன் கோவப்படும் போது கல்யாணம் ஆனப்புறம் ஒரு மாட்டு பொண்ணுக்கு எதிர்க்க கோவப்படுறது ஒரு சகஜம்தான். அதையும் ஈஸியா எடுத்துக்கிறதுக்கு இவங்க பழகணும். ஷீலா சொன்ன மாதிரி நீங்க அந்த அம்மா கிட்ட சொல்லுங்க. அவங்க தனியா இருந்தா அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அப்படியே இருந்து அவங்க மகனை போய் பாத்துக்கலாம். அப்படி அவங்க மகன் கூட இருக்கணும் அப்படின்னு விரும்புறாரு, இவங்களும் சரி அப்படி இருக்கலாமே அப்படின்னு யோசிச்சாங்கன்னா கூட இருக்கும்போது எந்தெந்த விஷயங்களை விட்டு கொடுக்கணும், எந்தெந்த விஷயங்களை பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கறத சொன்னாங்க. அதையும் நீங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். அடுத்ததா சென்னையில இருந்து கனகலட்சுமி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கனகலட்சுமி. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு கல்யாணம் 18 வருஷம் ஆச்சுங்க. சரி. ஆனா ஆனதுல இருந்து எப்படின்னா அக்கா நல்லா இருக்காங்க, உங்க அக்கா நல்லா செய்யறாங்க, அந்த பொண்ணு நல்லா செய்யறாங்க, இப்படியே கம்பேர் பண்ணுவாரு. அது என்னால சூழ்நிலைக்கு மேல வீட்லயும் சரி பிள்ளைங்க கிட்ட எங்க கிட்ட ஒரு பாசமா உட்காந்து எதுவுமே பண்றது இல்ல. இத்தனை வருஷம் ஓட்டிட்டேன். இதுல வேற நடுவுல நான் பாரு உன்னை கொண்டுடுவேன்ற மாதிரி பிள்ளைங்க கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்காரு. சரி. அவர் என்ன டைவர்ஸும் பண்ண மாட்டேங்கிறாரு, தனியாவும் விட மாட்டேங்கிறாரு. அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எப்படி சொல்றது ஒரு மாதிரி வாழவும் விடாம சாழவும் விடாம அவரு குடிச்சிட்டு வந்தாலும் எனக்கு பயமா என்ன மாதிரி அவரு அதான் சொன்ன கூட வாழவும் மாட்டேங்கிறாரு, என்னை விட்டு போகவும் மாட்டேங்கிறாரு. ஆனா இதனால எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. சரிங்கம்மா. என்னோட பேரண்ட்ஸும் நீங்க டைவர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. நான் அவங்க கூட இருக்கணும்ன்ற மாதிரி சமுதாயத்துக்காக சொல்றாங்க. ஆனா என்னால இருக்கவே முடியல. ஒவ்வொரு சமயமும் பயப்படுறேன், ஏதாவது ஒண்ணுன்னு பயப்படுறேன். அவரும் என்ன டைவர்ஸ் பண்ண மாட்டேங்கிறார், ஆனா வாழ மாட்டேங்கிறார். எங்களுக்கு ஏதாவது செய்யறதா வைக்கிறதா எதுவுமே கிடையாது. அது போறாது அவ்வளவுதான். எனக்கு தனியாவது போயிடுங்க, நாங்களா நின்று பசங்களும் பயப்படுறாங்க. ஒரு சமயம் நான் என்னதான் பண்றது, அவர் கூட இன்னும் வாழறதா மாதிரி இல்ல. ஏன்னா சும்மா கம்பேர் பண்றது, ஒரு ஹெல்ப் கிடையாது, என்னால செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி என்னை பசங்களே சுத்தமா இது பண்றதே கிடையாது. அவர் பேச்சுலர் தான் இருக்கிறார், நாங்க தனியார். நான் என்ன பண்றது, எனக்குதான் இதனால மன உளைச்சல் ஜாஸ்தி ஆகுது. பண்றது நம்ம கேட்கலாம். திருமணம்ன்றது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே நிகழ்ந்தாலும் அந்த உறவுகள் இருந்தாலும் அது குடும்பமா விரிந்தாலும் ஒவ்வொரு நிலைமையிலும் திருமணத்துக்கு சில அர்த்தங்கள் இருக்கு. ஆரம்ப காலத்துல ஒருத்தர் விரும்புறோம், உறவுகள் வைத்துக் கொள்ளுகிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், அவங்களுக்காக நம்ம அவங்களுடைய தேவைகளை அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிறோம். ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த திருமணத்தோட அர்த்தம் கூட மாறுது. அதாவது ஒரு துணையா மாறலாம், ஒரு குடிசையின் ஒரு கூரையின் கீழ் நம்ம இருக்கிறதுக்கு அது ஒரு சின்ன ஒரு இடமா இருக்கலாம். ஒரு நம்முடைய மாறுபட்ட கருத்துக்களை வைத்துக்கொண்டு இன்னொருத்தருடைய மாறுபட்ட கருத்துக்களோட சேர்ந்து கருத்துக்கள் வேறுபாடோட எப்படி இருக்கிறது கூட ஒரு திருமணத்துக்கு ஒரு அர்த்தம் கூட. ஒரு ஸ்டேஜ்ல குழந்தைகளுக்காக, குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒவ்வொரு பேஸ்ல நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அர்த்தம் ஒரு செக்ஸ் பிரதானமா இருக்கலாம் ஆரம்ப காலங்களில். அப்புறம் அது ஒரு ட்ரஸ்டா வரணும், ஒரு நம்பிக்கையா வரணும், ஒரு அன்பா மிளறணும். அப்புறம் குழந்தைகள், அவருடைய எதிர்காலம். அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வயதான காலத்துல ஒரு நல்ல துணை, நினைவுகள் கூட நமக்கு ஒரு நல்ல துணையா இருக்கணும்.
சில சமயம் வந்து இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க விலகி போய் ஒரு திருமண முறிவுக்கு அப்புறம் தனியா இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து இப்ப இருக்கிற வாழ்க்கையோட வித்தியாசமா கொஞ்சம் வேறு விதமா சந்தோஷமா இருக்குமான்னு பாருங்க. அதாவது கொஞ்சம் வந்து ஃப்ரைங் பேன்ல இருந்து ஃபயர் ஆயிடக்கூடாது. ஒரு என்னதான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த கட்டுக்கோப்பான ஒரு அந்த திருமண உறவுகள்ல இருக்கும் பொழுது ஓரளவு வந்து நிம்மதி இருக்கு. அதாவது ஒரு வீட்டுக்கு இருந்தாலும் சில சுவர்கள் வந்து அங்க எங்க கொஞ்சம் வந்து விரிச்சல் இருந்தா கூட, ஒரு செங்கல் உடஞ்சி இருந்தா கூட, ஒரு வீடுன்ற ஒரு அமைப்பு, அந்த திருமணம்ன்ற அமைப்புல இருக்கிறோம். இதை வந்து நீங்க இடிச்சிட்டு தனியா இருக்க முடியுமா? அது வந்து நீங்க பொருளாதார ரீதியாக யோசிச்சு பாருங்க, அல்லது உணர்வு ரீதியாக யோசிச்சு பாருங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய இது எப்படி இருக்குன்னு பாருங்க. அநேகம் பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதால தான் திருமணம் வந்து நிச்சயமா வந்து சஸ்டெயின் ஆகி இருக்கு. ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த உலகத்துல திருமணம் புரிந்து கொண்ட கணவனோ மனைவியோ நிச்சயமா வந்து இந்த மாதிரி எண்ணத்துக்கு எப்பயாவது ஒரு தடவை ஆளாகி இருப்பார்கள். உங்களுக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருக்கு. 18 வருடம் இருந்ததுக்கு அப்புறம் என்ன காரணங்கள்? அவர் வந்து ஒரு பேச்சுலரா இருக்கார், திட்டுறாரு, பழகி இருக்கு கொஞ்சம். அதாவது சில சமயம் ஏற்றுக்கொள்வது வாழ்க்கை, சகித்துக் கொள்வது கூட வாழ்க்கை. குழந்தைகளுக்காக, அந்த அவருடைய எதிர்காலத்துக்காக உங்களுக்கு நல்ல ஆல்டர்னேட்டிவ் இருந்ததுன்னா நீங்க முடிவு வேற மாதிரி கூட எடுக்கலாம். அது மாதிரி இல்லாத பட்சத்துல ஐ திங்க் இங்க இருக்கிறது கொஞ்சம் வந்து சால சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். கனகலட்சுமிமா, டாக்டர் சொன்ன விஷயங்களை நீங்க யோசிச்சு உங்க லைஃப்ல ஒரு நல்ல முடிவா நீங்க எடுக்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேயர்களோட கேள்விகளுக்கு ஆலோசனைகள் வழங்குனீங்க. நன்றி டாக்டர் அசோகன். நன்றி ஷீலா. உங்க மனசுல இருக்கிற நிறைய விஷயங்களை இன்னைக்கு எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து இன்னும் நீங்க நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கலாம், மனதோடு பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.